மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. கிளைமேக்ஸ் சூப்பர். பங்கம் பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. சரி, ட்ரைலர் பார்த்துட்டு உனக்கு என்ன கதையா இருக்குன்னு தோணுது? ட்ரைலர் பார்த்த வரைக்கும் அவர்தான் எஜென்ட் சொன்ன மாதிரி அவர் ராவ எஜென்டா இருக்கிறாரு. முன்னாடி பண்ண தப்புனால இப்ப பின்னாடி வர விளைவு இதெல்லாம் அவருதான் அவர் சொன்னாரு. எனக்கு ட்ரைலர் பார்த்தாலே நல்லா இருக்கு. இது குளோனிங் மூவின்னு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி குளோனிங் மூவின்னு விஜய் வச்சு பண்ற மாதிரியே ரிபெக்லேஷன் ஒரு படம் வந்திருக்காது, ஜான்விக் நடிச்சது. அந்த படத்துல என்னன்னா அவங்க குடும்பத்துல எல்லாம் செத்துருவாங்க, அது மறுபடியும் க்ளோன் பண்ணி வர பிரச்சனை தான் இந்த படம் மாதிரியே. இந்த படத்துல என்ன பண்ணா பாஸ்ட்ல ஸ்னேகா அவங்க உள்ள இன்னும் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல அவங்க காமிக்கவே இல்லை. ஸ்னேகா இருக்கலாம் அப்படின்னா பாஸ்ட்ல அவங்க செத்துருப்பாங்க. பாஸ்ட்ல செத்துனால ஏன்னா இப்ப பாஸ்ட்ல சாங் மீது விஜய் மூஞ்ச இன்னொரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ட்ரைலர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சி இருக்கும் இளமை வயதுல, இன்னொரு வயதுல இன்னொரு விஜய் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பழைய ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் உள்ள விஜய் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா பாஸ்ட்ல அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனை செத்துருப்பாங்க. அவங்க க்ளோனிங் பண்ணி மறுபடியும் வரதுனால அவங்க 2 பேத்துக்குள்ள வர பிரச்சனை எனக்கு தோணுது. அவங்க 2 பேத்துக்குள்ள வர பிரச்சனை. அது இல்லாம அவர் ராயஜன்ல ஒரு தப்பு பண்ணிருப்பார்ல, வில்லன்ட்ட ஏதோ தெரியாம இல்ல தெரிஞ்ச ஏதோ பண்ணிருக்கலாம். அவங்க தாக்குற மாதிரியும் அது குளோனிங் விஜயும் இந்த விஜயும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். பட் நான் இந்த மாதிரி எதுவும் கேள்விப்படல. குளோனிங் அந்த மாதிரி படத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ட்ரைலர் மட்டும் பார்த்து என்ன இருக்குன்னு தோணுதுன்னா, பாஸ்ட்ல விஜய் ராயஜன்டா இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலியோட எங்க போயிட்டு அங்க ஒரு மிஷனுக்கு போயிருக்காரு. அந்த மிஷன்ல ஏதோ தப்பு பண்ணி அவர் நல்லது பண்ணிக்கிறாரு. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு பொதுமக்களுக்கு யாராவது அடிபடுறது அதான் வில்லனா மாறுறாங்க. ஒரு நல்ல வில்லன் ஸ்டோரி தான் அது. ஏன்னா வில்லன் நல்ல மோட்டிவ் வந்திருப்பாங்கன்னு தோணுது. யாரையோ ஏதோ மிஷனுக்கு போயிட்டு பொதுமக்கள் அடிபட்டனால இவனால எனக்கு அடிபட்டுச்சுன்னா அவன் ஹீரோ மேல வில்லனா ஹீரோவை எடுத்து சண்டைக்கு வரது ரொம்ப நல்ல இதா இருக்கும்னு தோணுது. சாதா அப்படின்னா நல்லா இருக்கும். படத்துல சிஜி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விஜயோட டிஏஜிங் பத்தி பேசணும். நார்மலாவே விஜய் அவரோட ஃபேஸுக்காகவும் அவரோட மூஞ்சில இருக்கிற கியூட்னஸ் அதுக்காக யாரும் பாராட்டல. அதுக்காகவும் அவர் 28 படம் நடிச்சு பெரிய அளவுல அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவர் படத்துல போட்ட எஃபர்ட், அவர் போட்ட பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு இவ்வளவு நினைவு கூட்டு வந்திருக்குது. ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், இந்தியாவிலேயே ஒரு டாப் ஆக்டரா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பர்ஃபார்மன்ஸ். இதுலயுமே ஒரு டிஏஜிங் போயிட்டு மூஞ்சி எப்படி இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுலயுமே அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அதுதான் பார்க்கணும். நம்ம இவரு ஸ்பார்க்ல டான்ஸ் அதுலயுமே நீங்க பார்த்து மூஞ்சி போட்டு தான் போன தவிர அவர் டான்ஸ் கூட பண்ணியிருந்தாரு. யாரா பேசுனீங்களா? பாட்டு பரவாயில்ல, பட் அவர் பண்ண டான்ஸ்மே அவர் போட்ட எஃபர்ட் தானே. அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் எஃபோர்ட் சூப்பரா தான் பண்ணிருக்காரு. படம் பார்த்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாங்கன்னு சொல்லலாம். நீங்க ஒரு பாட்டுல பார்த்துட்டு அது நல்லா இது நல்லா சொல்றது தப்பு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. என்னதான் டிஏஜிங்கா இருந்தாலும் அந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்கணும். அது முன்னாடி பார்த்துட்டு அது இந்த மாதிரி சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் நல்லா தந்து பாருங்கிறது. ஸோ ஒரு சீனில் அவர் இன்னும் வயசான மாதிரி காமிச்சாங்கல்ல, டிஏஜிங்கே வச்சு வயசான கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் தந்துக்கலாம். அது கொஞ்சம் மேக்கப் தெரிஞ்ச மாதிரி அது ரொம்ப வயசாகாத மாதிரியே இருந்துச்சு. அது ரொம்ப வயசான விஜய் காமிக்கிறது பட்சத்துல உனக்கு டிஏஜிங் நல்லா தான் இருந்துச்சு. அது குறை சொல்ற மாதிரி இல்ல. குறை சொல்றதுன்னா என்ன குறை சொல்லுவாங்க, இந்த 7 வயதுல இருக்கிற விஜய் அப்படிதான் இருப்பாங்க. ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, நண்பன் விஜய் அந்த மாதிரி மிடில் நினைக்கிறாங்க. அவருக்கு 20-21 வயசு தான் இருக்கும். 21 வயசு இருக்கிறப்ப அவர் கோயம்புத்தூர் மாப்பிள்ள, அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் போவாரு. அதனால அதுல என்ன விஜய் இருக்கிறதோ அதை காமிச்சிருக்காங்க. முடியல நான் சொல்லு, நான் போட்டேன். இது ரொம்ப பழைய இதுல இதுதான் பையனா இருக்கணும். இவன் இறந்து போனாட்டி அப்புறமேட்டு அவங்க க்ளோன் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஆக்சிடென்ட்ல இல்ல அவங்க வெஞ்சன்ஸ்ல ஏதாவது க்ளோன் பண்ணிருப்பாங்க. குடும்பம் இன்னும் மறுபடியும் பண்ணிருப்பாங்க க்ளோனிங்க. இல்ல தளபதியோட இன்ட்ரோ இதுதான் இருக்கும். சூப்பரா இன்ட்ரோ எப்படி இருக்கு? இன்ட்ரோவுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. லியோ படத்துக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு.
இந்த அது முடிச்சுட்டு கோட்டுன்னு போட்டிருக்காங்க. ம். இளைய தளபதி தியேட்டர் வர்றப்ப விசில் பறக்கும். மியூசிக்க வந்து நல்லா இருக்கு. ரொம்ப வந்து அந்த ட்ரைலருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு. மோசமா இல்ல. பாட்டு வேணா கொஞ்சம் அப்படி இப்படி போலாம். மியூசிக் ரிலீஸ் பண்ண 3 பாட்டுமே ட்ரைலர் அங்கேயே கேட்கலையே, வச்சிருக்காங்களா? மியூசிக் சொல்றேன், அந்த பிஜிஎம் வைப்பாங்க, பாட்டுக்கு வச்சிருப்பாங்க. இப்பயும் கமர்ஷியல் ஃபிலிம் இருக்கிறது எல்லா பாட்டையும் கலந்து போட்டு ஒரு ட்ரைலர் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாதனால நல்லா இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் சொதப்பி இருக்கும். ஏன்னா படத்துல கேட்ப எல்லா பாட்டுமே கேட்பானுங்க ட்ரைலர்ல. ரொம்ப நேரம் கழிச்சு வெயிட்டிங் டைலாக் கேட்கணும். waiting.